விடுதியில் முஸ்லிம் ஹிந்து வழிபட தனித்தனி அறைகளும் அமைத்தவர் ஷேர்கான் அவர்கள். இது மட்டுமல்லாது ராஜ்யத்தில் தனி போலீஸ் போன்று ஒரு படையும் வைத்து செய்யும் குற்றத்திற்கு அன்றாடம் தண்டனையும் வழங்கினார் என்றே சொல்லலாம். நெல் கதிர்களை எவரேனும் திருடினால் காது அறுத்து ராஜ்யத்தில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படுவர். ஷேர்கான் ஆட்சியில் ஒரு மூதாட்டி காட்டில் பானை நிறைய தங்க நகைகள் வைத்து உறங்கலாம் என்பது உண்மை. திருடர்கள் தொல்லை அறவே இல்லை. நாம் இன்று பயன்படுத்தும் அஞ்சல் முறையை ஷேர்கான் தான் உருவாக்கியது என்று சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். மக்களுக்காக கட்டப்பட்ட சத்திரங்களை தபால் நிலையங்களாக அமைத்து தன் படையில் சிறந்த குதிரையோட்டும் வீரர்களை வைத்து தபாலை உரியவரிடம் சேர்க்கும்படி செய்திருக்கிறார் சுல்தான் ஷேர்கான் அவர்கள். அக்பருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஷேர்கானின் அடுத்தடுத்த ஆட்சி அமைப்புகள் ஷுரி ராஜ்யத்தை நிறுவ எண்ணிய ஷேர்கான் எண்ணம் வரலாற்றில் என்னவானது என்பதை 3ஆம் பாகத்தில் காண்போம்.